எதை தெரிஞ்சுக்கணும்? உங்கள் விருப்பம் போல நீங்கள் விளக்கம் கொடுக்கக்கூடாது. அப்போ அந்த அதிகாரம் யார் கொடுத்திருக்காரு? ஆண்டவர் கத்தோலிக்க திரு அவை கொடுத்திருக்காரு. இது எங்கேருந்து வருது? இவர் வாயிலிருந்து வருது, வாய் வழி செய்தி. இதுக்கும் பைபிளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கத்தோலிக்க திரு அவை மட்டும்தான் விளக்கம் கொடுக்கணும். இந்த ஸ்ட்ரக்சர் எப்போ இருந்துச்சுன்னா தொடக்க காலத்திலே இருந்தது. எங்க இருந்தது? திருத்தூதர் பணி காலத்திலே இருந்தது. ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ்லேயே இந்த ஸ்ட்ரக்சர் இருந்ததா? எந்த ஸ்ட்ரக்சர்? போப் ஸ்ட்ரக்சர் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ்லேயே இருந்ததா? அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. கத்தோலிக்க திருச்சபைன்னு சொல்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்ட திருச்சபை என்ன திருச்சபை? கத்தோலிக்க திருச்சபை. அவ்வளவுதாங்க. இந்த ஹென்ஸ் ப்ரூவ்டு வச்சு நிறைய ஜோக்ஸ் இருக்குது தெரியுமா? இது ஈக்குவல் டு இதுன்னு ப்ரூவ் பண்ணணுன்னா ஏதாவது ஒன்று ஆல்ட்ரு பண்ணால் இதான் இது அப்படின்னு ப்ரூவ். அதில் நான் இது வரைக்கும் பார்த்ததுல மிகப்பெரிய இது ஜோக் இதுதான். கத்தோலிக்க திரு அவையின் போதனை அனைத்துமே விவிலியத்தின் அடிப்படையிலான போதனை தான். எதுவுமே விவிலியத்திலிருந்து முரண்பாடான போதனை இல்லை. இங்கே தான் நம்ம என்ட்ரா வரோம். ஏன்? நாங்கள் ஒரு தனி மதம், நாங்கள் எங்கள் இஷ்டப்படி செய்வோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மேட்ரே இல்லை. விவிலியத்தின் அடிப்படையில் தான் அப்படின்னு கிளைம் பண்ணால் டெஸ்ட் பண்ண வேண்டியது நம்ம கடமை. ஏன்னா ஆண்டவர் விவிலியத்தை இன்றைக்கி எல்லார் கையிலையும் கொடுத்துருக்கார். அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போய் டெஸ்ட் பண்ணலாம். நம்ம எல்லா பிற சபைகள், கத்தோலிக்க அவை எல்லாரும் கையில் வைத்திருக்கிற திருவிவிலியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தூய ஆவியின் தூண்டுதலாலே கத்தோலிக்க திரு அவையின் வழியாகத்தான் இந்த உலகத்திற்கு கொடுத்தார். முதல்ல அதை நம்ம தெளிவு பண்ணிக்கணும். ஓகே, ஆர்த்தடாக்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது, அவங்களும் இதை தான் கிளைம் பண்ணுறாங்க, எங்கள் மூலமாக தான் கொடுத்தாங்க. கத்தோலிக்கர்களும் என்ன சொல்கிறாங்க? எங்கள் மூலமாக தான் கொடுத்தார்கள். சரி, ப்ரொட்டஸ்டன்ட் என்ன சொல்லுவாங்க? ஹே, நீங்கள்லாம் பைபிளை யாருக்குமே, அதாவது காமன் மேன் ரீடிங்க்கு அலோவ் பண்ணாமல் யாராவது அந்த மாதிரி பண்ணால் அவங்களெல்லாம் கொண்டுட்டு இருந்தீங்க. நாங்கள் மார்ட்டின் லூதர் காலத்தில் தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு பயங்கரமாக புரட்சி பண்ணி டிரான்ஸ்லேஷன்லாம் ஆரம்பித்து இன்றைக்கி எல்லார் கையிலையும் சேர்ந்துருக்கு. எங்கள் மூலமாக தான் ஆண்டவர், நீங்கள் ஒழிச்சு வச்சதை, நீங்கள் மறைச்சி வச்சதை எங்கள் மூலமாக தான் ஆண்டவர் எல்லார் மக்களுக்கும் கொடுத்துருக்காங்கன்னு அவங்க கிளைம் பண்ணுவாங்க. ஆனால் மொத்தத்தில் ஒன்று மட்டும் மேஜராக எல்லாரும் கிளைம் பண்ணுவாங்க. என்ன தெரியுமா? இது தேவனுடைய வார்த்தை என்று. ஸோ அதன் அடிப்படையில் யார் ப்ரிசர்வ் பண்ணால் எனக்கு என்ன, யார் மூலமாக வந்தால் எனக்கு என்ன, வந்தது சரியான வார்த்தையா அப்படின்னு கத்தோலிக்கர்கள்ட்ட கேட்டால் ஆமான்னுவாங்க. வேறு யாரோ ஆர்த்தடாக்ஸோ இல்லை ப்ரொட்டஸ்டன்ட் யார் சொன்னாலும் கரெக்டுன்னு இல்லையா? ஸோ நமக்கு ஸ்கேல் இதுன்ற அடிப்படையில் தான் ஃபுல்லாகவே டெஸ்ட் பண்ண போகிறோம். திரு அவை வழியாக இயேசு கொடுத்ததனால் அந்த திரு விவிலியத்தை விளக்குகிற அதிகாரத்தையும் திரு அவைக்கு மட்டுமே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இங்கே தான் கொஞ்சம் பிரச்சனை வருது. திரு அவை அப்படின்னு இவங்க மீன் பண்ணுறது ரோமன் கேத்தலிக் ஹெட் ஆஃபீஸ், அதாவது போப் கீழே இருக்கலையே ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், அவங்களுக்கு தான் இதை விளக்குறதுக்கான அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. இதை நம்ம வெரிஃபை பண்ண முடியுமான்னா சாதாரணமாக பண்ணலாம். ஏன்னா இந்த திரு அவை அப்பப்போ தன்னுடைய ஸ்டாண்டிலேருந்து மாறிட்டே இருக்கும், மாறி இருக்கு. சரியா? உதாரணமாக கொலை செய்யணும், ஏதாவது மீறிட்டாங்கன்னா அவங்கள கொன்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை போடும். அதுக்கப்புறம் இல்லை டெத் பெனால்ட்டிலாம் இல்லை அப்படின்னு மாற்றும். லிபர்ட்டி, ரிலீஜியஸ் ஃப்ரீடம், அவங்கவுங்க ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது அப்படின்றத இந்த கேத்தலிக்ஸ் அஃபிஷியலாக உள்ள ஸ்டேட்லலாம் அப்படி இல்லை, கேத்தலிக்காக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் மாதிரி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா இன்னொரு கவுன்சில் கூடுவாங்க, வேண்டான்னு மாற்றிடும். ப்ரொட்டஸ்டன்ட் குரூப்பை ரொம்ப மோசமாக இழிவுபடுத்தி அவங்க பிரிவினை அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் இப்போது சகோதரர்கள் அப்படின்னு பேசுவாங்க. அன்னைக்கு அதோடைய ஸ்டாண்டு வேறு, இன்றைக்கி அதோடைய ஸ்டாண்டு வேறு. லத்தீன் மொழியில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அது எழுதப்படாத சட்டம் மாதிரியா இல்லை எழுதப்பட்டே இருந்துதான்னு தெரில. ஆனால் அதுக்கப்புறம் இல்லை எல்லார் கையிலையும் போகணும் அப்படின்வாங்க. ஒரு காலத்தில் பைபிளை நாங்கள், அதாவது குருமார்கள் மட்டும்தான் படிக்கணும், அவங்க மட்டும்தான் இது பண்ணணும் அப்படின்னு காமன் மேனுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாருக்கும் போகணும், எல்லோரும் பைபிள் படிக்கணும்னு அங்கே இருக்கிற ப்ரீஸ்டெல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க. கே மேரேஜஸ்ஸு இல்லைனா இந்த எல்ஜிபிடிக்யூ இதெல்லாம் டெட் அகெயின்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் நம்மளுடைய பிரதர்ஸ் தான், எனிமி கிடையாது, அவங்கள பிளெஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. நாளைக்கே மேபி
கே மேரேஜஸ்லாம் நம்ம சர்ச்சிலே நடத்தி வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த திரு அவைன்றது மாறிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒன்று சொல்லும், நாளைக்கு ஒன்று சொல்லும். ஆனால் இந்த பேதம் அப்படி இல்லை. நேற்றும் இதே தான் சொல்லும், இன்றைக்கும் இதே தான் சொல்லும், நாளைக்கு ஆண்டவர் வருகை வரைக்கும் இதே தான் சொல்லும். இன்னும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஏன்னா கேத்தலிக் சர்ச்சு அன்னைக்கு ஒன்று சொல்லும், இன்றைக்கி ஒன்று சொல்லும், நிறைய இருக்குது. உங்களில் அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன், அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம ஃபாதர் ஐயா என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். எங்கே இருக்குன்னு கேட்கலாம். பைபிளில் கரெக்டாக 2 பேதுரு 1ஆவது அதிகாரம் 20-21 வசனங்கள் வாசிங்களேன். ஆனால் நீங்கள் மறைநூலில் உள்ள எந்த இறைவாக்கும் எவரது சொந்த விளக்கத்திற்கும் உட்பட்டது அல்ல என்பதை நீங்கள் முதலில் அறிய வேண்டும். முதலில் அதை தெரிந்து கொள்ளுங்கள். சரி, அதுக்கும் திரு அவை மட்டும்தான் விளக்கம் கொடுக்கணும், வேற யாரும் விளக்கம் கொடுக்கக்கூடாது. அதாவது திரு அவைன்றது இவங்க கிளைம் பண்ணுறது கேத்தலிக் சர்ச், அவங்க மட்டும்தான் விளக்கம் கொடுக்கணும், வேற யாரும் விளக்கம் கொடுக்கக்கூடாதுன்றதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஏன்னா அந்த வசனத்தை தெளிவாக தந்திரமாக ஒரு வசனத்தை மட்டும் படிச்சுட்டு கம்முன்னு அப்படியே அதை தெரிஞ்சுக்கங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளைமை சப்போர்ட் பண்ணுறதா பேசுகிறாரு. ஆனால் வசனம் அப்படி இல்லை. அது நம்ம ஒரு வசனம் முன்னாடியும் பின்னாடியும் படிப்போம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயதோற்றமான பொருளை உடையதாக இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இவ்வளோதான் இருக்குது. அதுக்கு கேத்தலிக் சர்ச்சு தான் வந்து விளக்கம் கொடுக்கணும், நீ விளக்கம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு எங்கேயும் இல்லையே. எவ்வளவு அழகா போட்டு பார்த்தீங்களா? முதல்ல இதை தெரிஞ்சுக்கோங்க. எதை தெரிஞ்சுக்கணும்? உங்கள் விருப்பம் போல நீங்கள் விளக்கம் கொடுக்க கூடாது. எங்க போட்டிருக்கு? 2 பேதுரு 1ஆவது அதிகாரம் 20-21 வசனங்கள் இருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த அதிகாரம் யாருக்கு கொடுத்திருக்காரு ஆண்டவர்? கத்தோலிக்க திரு அவை கொடுத்திருக்கிறார். இது எங்கேருந்து வருது? இவர் வாயிலிருந்து வருது, வாய் வழி செய்தி. இதுக்கும் பைபிளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கத்தோலிக்க திரு அவை மட்டும்தான் விளக்கம் கொடுக்கணும், பைபிளை உன் கையில் கொடுத்துருவோம், ஆனால் நீ படித்து புரிஞ்சிக்கூடாது, நாங்கள் சொல்கிற மாதிரி தான் நீ புரிஞ்சுக்கணும். யார் சொன்னா? 1 யோவான் 4:1 படிங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே என்கிட்ட தூய ஆவியானவர் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப எல்லாருக்குள்ள இருக்கிறது தூய ஆவியானவர் எப்படி அவங்களுக்கு தெரியும்? அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக் கொள்ளும் எல்லாரையுமே நம்பி விடாதீர்கள். கவனிச்சிங்களா? ஸோ எல்லாரும் வந்து சொல்லுவாங்க என்கிட்ட தூய ஆவியானவர் தூண்டுதல் இருக்குன்றது. அவங்களெல்லாம் நீங்க நம்பாதீங்க. ஓகே, அதை நீங்க சோதித்தறியுங்கள். புரியுதுங்களா? புரியுது. அந்த எல்லாரும்ல கேத்தலிக்ஸும் வருவாங்களே, சோதித்து பார்க்கணும்ல, நியாயம் தானே? ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? ஒருத்தனையும் நீ அப்பான்னு கூப்பிடாதேன்னு சொல்லுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்னை அப்பான்னு தான் கூப்பிடணும்னு சொல்கிறீங்க. பைபிளில் இந்த ஒன் மேன் ஷோ, நான் ஹெட்டு, அந்த எலெக்ஷன் பண்ணி போப்புன்னு ஒரு ஹெட் இருக்கார், அந்த ஹெட்டு கண்ட்ரோலில் தான் எல்லோரும் இருப்பாங்க அப்படின்னு இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை போப்பு ஹெட்டு கீழே தான் எல்லோரும் இருப்பீங்க, போப் சொல்கிறது தான் சட்டம் அப்படின்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் எங்கே இருக்குது? பைபிளில் சிலை வழிபாடு இருக்கக்கூடாது, எந்த விதத்துலையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நாங்கள் சிலை வழிபாடை என்கரேஜ் பண்ணுறதில்ல, சிலை வழிபாடு பாவம் தான், சிலையை ஒரு 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 ஞாபகார்த்தமாக ஒரு 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 அடையாளத்துக்கு வச்சுருப்போம், அதுக்கு முன்னாடியே நாங்கள் முட்டி போட்டாலும் சிலையை கும்பிடல, உண்மையான கடவுளை தான் நாங்கள் கும்பிட்றோன்னு சொல்லுவீங்க. ஆனால் அறியாத மக்கள் அதையே கடவுளாகவே, எப்படி ஒரு இந்து மக்கள் ஒரு விக்கிரகங்களை கும்பிட்டு வணங்குறாங்களோ அதே இதில் இதையும் கும்பிடுவாங்க. நீங்கள் அதை தடுக்கவும் மாட்டீங்க, இன்ஃபேக்ட் என்கரேஜ் பண்ணுவீங்க. பூட்டு போடுறது, தாலி கட்டுறது, சாரி வாங்கி கொடுத்தா கல்யாணம் நடக்குன்றது, முடி காணிக்க கொடுக்கறது, இப்படி பல விஷயங்களை உங்களுடைய கத்தோலிக்க சபைகள் அதனுடைய கேம்பஸ்லேயே நடக்கும். அதை நீங்கள் தடுக்கவே மாட்டீங்க, இன்ஃபேக்ட் என்கரேஜ் பண்ணுவீங்க. இப்படி பைபிளுக்கு விரோதமாக எல்லாமே செஞ்சுட்டு நாங்கள் தான் விளக்கம் கொடுக்கணும், எங்களுக்கு தான் அந்த அதிகாரம் கொடுத்துருக்காருன்னு சொன்னால் அது எப்படி? நாங்களும் சோதித்து பார்க்கணும்ல, எல்லாருமே சோதித்து பார்க்கணும்ல. இப்போ ஏன் நிறைய பிற சபைகள் வந்தது? ஏன் இவ்வளோ சபைகள் பிரிந்து போய் கிடக்குது? ஏன்னா ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லிக்கிட்டாங்க? என்கிட்ட தூய ஆவியானவர் இருக்கிறாரு அப்படின்னு ஒவ்வொருத்தருமே சொல்லிக்கிறாங்க. நாங்கள் கத்தோலிக்க திருவை என்ன நம்புறோம் அப்படின்னா, எங்களுக்கு அதிகாரம் திருவை தான். ஏனென்றால் திருச்சபை இயேசுவால் உருவாக்கப்பட்டது. திருச்சபை இயேசுவால் உருவாக்கப்பட்டது நியாயம்தான். ஆனால் அது ரோமன் கேத்தலிக் சபைன்னு எப்படி சொல்கிறது? அதுதான் எல்லாருக்குமே கிளைம் பண்ணுறாங்க. பெந்தகோஸ்தக்காரங்களும் என்ன கிளைம் பண்ணுறாங்க? ஆதி முதலே நாங்கள் இருந்துகிட்டே வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? கரெக்டு தானே? அசுசா ஸ்ட்ரீட்டு ரிவைவல் அப்படின்னு சொன்னாலுமே
சபை இருண்டு போயிடுச்சு, மீண்டு வந்துட்டு இருக்கு. அந்த இருண்ட காலம் வந்து ரோமன் கேத்தலிக் கையில் போயிடுச்சு, அங்கேருந்து மீண்டு வந்துட்டு இருக்குன்னு அவங்க கிளைம் பண்ணுவாங்க. இப்போ வேறு ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸா, அந்த ஆர்த்தடாக்ஸ் இந்த ஆர்த்தடாக்ஸ் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் தான் ஸ்ட்ரைட்டாக வந்துகிட்டே இருந்தோம், கேத்தலிக்ஸ் தான் நடுவில் பிரிஞ்சு போனாங்க அப்படின்வாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நாங்கள் தான் வந்துகிட்டே இருந்தோம், அவங்க தான் பிரிஞ்சாங்கன்னு. இதில் நிறைய பிரிவுகள்லாம் இருக்கும். அப்போது நம்ம எதை வச்சு டெஸ்ட் பண்ண முடியும்? மட்டும்தான். ஏன்னா எல்லாருமே காமனாக ஒரே பாயிண்டில் வந்து நிற்கிறாங்க. என்ன? வேதம் மாறாதது, ஆண்டவருடைய வார்த்தை, காட் இன்ஸ்பயர்டுன்னு நம்புகிறாங்க. மனிதரால் உருவாக்கப்பட்ட சபை அல்ல. ஓகே, ஆமாம், மனிதரால் உருவாக்கப்பட்ட சபை அல்ல, தேவனால் உருவாக்கப்பட்டது. அப்படி தான் இந்த பைபிளும் கையில் வந்தது. தேவனுடைய வார்த்தை, காட் இன்ஸ்பயர்டு. இவ்வளோ தூரம் பல பேர் இதுக்காக யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆனால் இதுதான் மெயின், இதுதான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும், இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை தான் மையமாக இருக்கணும். யார் யார் யூஸ் பண்ணப்பட்டா அதெல்லாம் நம்ம பார்த்து ஆராய்ச்சி பண்ணி 2000 வருஷம் இல்லை, இப்போ ஆதி ஆகமம்லாம் எத்தனையோ வருஷம். அப்போ போயிட்டு யார் அதுக்காக தோல் சுருளுக்கு மாடு நிறைய கொடுத்தா, யார் இதுக்காக பயங்கர தியாகம் பண்ணியிருக்கான்னு நான் போய் தேடிட்டு இருக்க முடியுமா? அதனால ஏதாவது யூஸ் இருக்கா? எத்தனை பேர் எனக்கு தெரியும், ஆப்வியஸாக இது என் கையில் வர்றதுக்கு எத்தனையோ பேர் உயிரை கொடுத்துருக்காங்க, எத்தனையோ பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனையோ பேர் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என்னென்னவோ பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஆனால் அதை போய் நோண்டி அவங்க பிலீஃப் என்னவோ அதை தான் நான் நம்புவேன், ஏன்னா அவங்க தான் நிறைய தோல் சுருளை கொடுத்துருக்காங்க ஆதி ஆகமத்தை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு அப்படின்னு அவங்க பின்னாடி போக முடியுமா? ப்ரிசர்வ் பண்ணி வந்தது இந்த டெக்ஸ்ட் பின்னாடி தான் நான் வர முடியும். ஏன்னா இதில் தானே தேவனுடைய வார்த்தை இருக்குது. தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுறார், அவருடைய பிள்ளைங்களுக்கு இதை படித்தா புரியக்கூடாது, அங்கே யார் மூலமாக நான் கொடுத்தனோ அவங்கள்ட்டேருந்து வந்தால் தான் புரியணும் அப்படின்னு மறைமுகமாக வச்சுருக்கிறாரா? எனக்கு புரியல. அப்படி எதுவும் பைபிளில் இல்லையே. அருள்மணி ஃபாதர் கிடையாது. எங்களுடைய திருத்தந்தை, கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், புரியுதுங்களா? இது ஒரு முறை இருக்கு, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. கேத்தலிக் சர்ச்சில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சரே இவங்க நாங்கள் தான் கொண்டு வந்தோம், நாங்கள் தான் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த பைபிளில் அந்த ஸ்ட்ரக்சர் இல்லை, இவர் சொல்கிற ஸ்ட்ரக்சர் இல்லை, போப் ஸ்ட்ரக்சர் இல்லை, கர்டினால்கள் அது இதுன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் இங்கே இல்லை. இங்கே ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் மேய்ப்பர்களையும் போதகர்களையும் தேவன் சபையில் ஏற்படுத்தினார்னு இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சரே கேத்தலிக்ஸில் இல்லை. அப்போ எப்படி நம்ம நம்ப முடியும்? இவங்க தான் வழி வழியாக அழகாக கொண்டு வந்து கொடுத்தாங்க, இவங்க மூலமாக தான் ஆண்டவர் இன்டர்பிரேட் பண்ண சொல்லுவாருன்னு எப்படி நம்ப முடியும்? இந்த ஸ்ட்ரக்சர் எப்போ இருந்துச்சுன்னா தொடக்க காலத்திலே இருந்தது. எங்க இருந்தது? திருத்தூதர் பணி காலத்திலே இருந்தது. ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ்லேயே இந்த ஸ்ட்ரக்சர் இருந்ததா? எந்த ஸ்ட்ரக்சர்? போப் ஸ்ட்ரக்சர் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ்லேயே இருந்ததா? அதை மட்டும் எனக்கு சொல்லுங்கள். ஏதாவது ஒரு விதத்தில் எலெக்ஷன் பண்ணி கரும்புகை வெள்ளைப்புகையெல்லாம் அந்த புகையெல்லாம் விட்டு போப்பு தேர்ந்தெடுத்து இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் தொடக்க காலத்திலே இருந்ததா? இல்லை ஒன் மேன் அத்தாரிட்டி, அந்த மேனு கீழே தான் எல்லாமேன்ற அத்தாரிட்டி, அதாவது யூனிவர்சலாக உலகம் ஃபுல்லாக ஒன் மேன் அத்தாரிட்டி, அந்த மேனு கீழே தான் எல்லாமே அப்படின்ற ஸ்ட்ரக்சர் இருந்ததா? அது பாசிபிளா? ப்ராக்டிக்கலா? ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் பீரியடில் பேசிக்காக அது பாசிபிளா? எருசலேமில் ஏறக்குறைய 3000 பேரும் ஒரு 5000 பேர் ரசிக்கப்படுறாங்க. சிதறி தெரிந்தவர்கள் எங்கும் பரம்பி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க. அப்போது உலகம் ஃபுல்லாக அப்போயே போயிடுச்சு. ரோமுக்கு வந்துருச்சு, கொரிந்து, எபேசு, இப்படி பல இடங்களுக்கு வந்துருச்சு இல்லையா? தோமாவே இந்தியாவுக்கு வந்ததாக சொல்கிறாங்க, இருக்கலாம். அப்போ இந்தியாவுக்கும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போது போப்பு தான் யூனிவர்சல், அவரோட இது மட்டும்தான் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு அந்த ஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு பேதுரு போப்பாக இருந்துட்டு போப்போடைய கண்ட்ரோலில் போப்போடைய விளக்கங்கள் மட்டும்தான் எல்லாருக்கும் போயிருக்குமா? அது பாசிபிளா? ஆண்டவர் அப்பவுமே நிருபங்கள், காஸ்பல்ஸ் இது மாதிரி நிறைய கொடுத்து சர்க்குலேட் பண்ணிட்டாங்க. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அதெல்லாம் கம்பைல் ஆகி நமக்கு பைபிளாக கொடுத்துட்டாங்க. இப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர ஒரு பர்டிகுலர் செக்ட், ஒரு பர்டிகுலர் குரூப்பை மட்டும்தான் ஆண்டவர் இது செலக்ட் பண்ணியிருக்காரு, அந்த குரூப் மட்டும் வழி வழியாக வரும், அது நடுவில் என்னென்ன தப்போ பண்ணும், ஆனால் அதெல்லாம் மேட்ரு இல்லை, அந்த குரூப் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் கேட்கணும் அப்படிலாம் யார் சொன்னா? நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். திருத்தூதர் பணி 20வது அதிகாரம் 28வது வசனம் இருக்கு. தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கி கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளர்களாக ஏற்படுத்தி. நல்ல கவனிங்க, அந்த காலத்துல திருச்சபை உருவாயிடுச்சு. அந்த திருச்சபையை மேய்ப்பதற்கு வழி நடத்துவதற்கு தூய ஆவியானவர் உங்களை கண்காணிப்பாளராக நியமித்துள்ளார்.
கண்காணிப்பாளராக நியமித்துறாரு. அது வந்து திருச்சபை இல்லை. பால் வந்து தீமோத்திக்கு இல்லைன்னா தீத்துக்கு எழுதின நிருபங்கள்லேயே என்ன சொல்கிறாரு, பட்டணங்கள் தோறும் மூப்பர்களை நீ ஏற்படுத்துன்றாரு. திருச்சபை ஏற்படுத்திச்சு, அப்படி இல்லை. ஒரு ஒரு யாரெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லி ஒரு கூட்ட மக்களை அங்கே வந்து கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்துகிறாங்களோ, வழி நடத்தி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அங்கேயே எல்லாரையும் ஏற்படுத்திட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இப்படி தான் நடந்தது. தீத்து, தீமோத்தி, எப்பாப்ரா, இப்படி பல பேர், 1-2 பேர்லாம் இல்லை, பிலிப்பு, எவ்வளோ பேர், எண்ணில் அடங்கா, ஏன்னா ஆயிரக்கணக்கில் இருந்தாங்க அப்போது. அதில் கொஞ்சம் பேர் நேம்ஸ் வந்து மென்ஷன் ஆகிருக்கு. அவங்க ஒரு பட்டணத்துக்கு போவாங்க, சுவிசேஷம் அறிவிப்பாங்க, ரட்சிக்கப்பட்டு வர மக்களை சேர்ந்து சபையாக செயல்படுவாங்க. அதில் மூப்பர்களை ஏற்படுத்துவாங்க. தீர்க்கதரிசிகள், போதகர்கள், மெய்ப்பர்கள் எல்லாருமே வருவாங்க. அப்போஸ்தலர்கள் எல்லாருமே வருவாங்க. சபையாக செயல்படுவாங்க. ஃபங்க்ஷனிங் பாடியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி சபை அப்படின்னு சொல்கிற எல்லாருமே, புரொட்டஸ்டன்ட், ஆர்சி எல்லாருமே மீட்டிங் பிளேஸாக வச்சுருக்குறாங்க. அதாவது அவங்கவுங்க வாழ்க்கையை எல்லாம் பார்த்துப்பாங்க. சண்டே ஒரு நாள் வருவாங்க. அதில் ஒருத்தர் வந்து ஒரு சொற்பொழிவு ஆற்றுவார், 4 பாட்டு பாடுவாங்க, ஒரு காணிக்கை போடுவாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. இது வந்து ஆண்டவர் ஏற்படுத்தினதா? திருத்தூதர் பணியிலேருந்தே இருக்கா? ஒன்று என்ன சொல்லணும், ஆமாம் பைபிளில் இருக்குங்க, அது 2000 வருஷம் முன்னாடி, அப்போ அதெல்லாம் பாசிபிள், இப்போ அதெல்லாம் பாசிபிள் இல்லை, இதில் எனக்கு என்னென்ன பாசிபிளோ அதை நான் செய்வேன், இல்லாததை விட்டுருவேன், அப்படி சொல்லிடணும். இல்லை பைபிள் எனக்கு தேவையே இல்லைங்க, நான் இப்படி இருக்கேன், இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடணும். நான் பைபிளில் இருக்கிறத தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பைபிளை கிளைம் பண்ணால் எப்படி? திருத்துதர் பணி முதலாக எழுதப்பட்ட மொழி கிரேக்க மொழி. திருத்துதர் பணி நூல் முதலாக எழுதப்பட்ட மொழி கிரேக்க மொழி. கண்காணிப்பாளர் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க இல்லையா? திருச்சபையை மேய்ப்பதற்கு தூயாவியார் உங்களை நியமித்திருக்கிறார். அப்ப தூயாவியார் யார் வழியா செயல்படுறாரு? அப்ப இருந்து அப்போஸ்தலர்கள் வழியா செயல்படுறாரு இல்லைங்களா? இப்ப அப்ப இருந்து அப்போஸ்தலர்கள் வழியானா இவர் யாரை மீன் பண்ணுவார்? அந்த 12 பேரை மட்டுமா? அப்படின்னா பால் வந்து ஏன் அவருடைய அடுத்த கட்ட நிலையில இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு நீ மூப்பர்களை ஏற்படுத்துன்னு ஏன் சொல்றாரு? அந்த மூப்பர்களும் என்னதான் பண்ணுவாங்க? அவங்க வேற என்ன பண்ண முடியும்? ஒரு இடத்துக்கு போய் ரீச் பண்ணுறாங்க, ஒரு பர்டிகுலர் குரூப்பை அவங்க வந்து ஆதாயப்படுத்துகிறாங்கன்னா அதுலேருந்து தான் சபை அவங்க ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிப்பாங்க. அப்படி ஃபங்க்ஷன் ஆகும்போது ஒரு ஸ்ட்ரக்சர் வரணும். எந்த ஸ்ட்ரக்சரு? இந்த கட்டட ஸ்ட்ரக்சர் இல்லை, கோபுரம் வச்சுக்கிட்டு மணி அடிச்சுட்டு அந்த ஸ்ட்ரக்சர் இல்லை. ஃபங்க்ஷனிங் பாடி, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, அந்த ஸ்ட்ரக்சர் வரும்போது கண்ணானது கண்ணுடைய வேலையை செய்யணும், கையானது கையோடைய வேலையை செய்யணுன்ற மாதிரி சுவிசேஷ ஊழியத்திற்கும் கிறிஸ்துவை பற்றின அறிவில் வளர்கிறதுக்கும் இது 2 தான் சர்ச்சோடைய நோக்கம். வந்து நான் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு காணிக்கை போட்டு போகிற நோக்கத்துக்கு இல்லை, ஃபங்க்ஷனிங் பாடியாக இருக்கிறதுக்கு. அப்படி ஒரு குரூப் ஃபங்க்ஷன் ஆகும்போது யார் யார் என்னென்ன வேலை செய்யணும்னு ஒரு சிஸ்டமேட்டிக்காக ப்ராப்பராக வேலை செய்யணும்னு ஆண்டவர் டிசைட் பண்ணார். அந்த வரையறையை நமக்கு நிருபங்கள் எல்லாம் கொடுத்தாரு, செயல்படணும்னு சொன்னார். அதுக்கும் நீங்கள் ஒரு வார்த்தையை பிக் பண்ணி இது பார்த்தியா அங்கேயே இருக்குது, நாங்களும் வச்சுருக்கோம்னா அது ஆங்கிலிக்கன்ஸும் வச்சுருக்கிறாங்க. இந்த பிஷப்புன்றது எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. ப்ரொட்டஸ்டண்ட்டில் கூட இப்போல்லாம் பிஷப் இருக்குது. அதனால பேரை வச்சுட்டா போதுமா? அப்போ உங்களை கண்காணிப்பாளராக நியமிக்கிறார். கண்காணிப்பாளர் என்கிற தமிழ் வார்த்தையினுடைய கிரேக்க வார்த்தை எபிஸ்கோபோஸ். ஓகே, எபிஸ்கோபோஸ் என்கிற கிரேக்க வார்த்தையினுடைய ஆங்கில வார்த்தை பிஷப். தேர்ஃபோர் திருத்துதர் பணி 20வது அதிகாரம் 28வது வசனத்துல அந்த காலத்துல ஆயர்கள் திரு அவையில் நியமிக்கப்பட்டார்கள். முதல்ல சரி, பிஷப்பு நியமிக்கப்பட்டாங்க, அதுக்கும் நாங்க தான் கிளைம் பண்றதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? குருக்கள் நியமிக்கப்பட்டாங்க. திருத்துதர் பணி 14வது அதிகாரம் 22-23 வசனங்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தெரிந்தெடுத்துன்னு வந்துருச்சு. அதனால அவர்கள் யாரு? அப்போஸ்தலர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தெரிந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். அங்க இருக்கிற கிறிஸ்தவ மக்களை அந்த மூப்பர்களிடம் ஒப்படைக்கிறார்கள். ஒவ்வொரு திருச்சபை, ஒவ்வொரு இடத்துலயும் திருச்சபையை அவங்களே உருவாக்குறாங்க. அந்த திருச்சபை ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு ஊர்லயும் சொல்லாமே அப்படி உருவாக்கி அங்க ஒரு மூப்பரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கும் கேத்தலிக் சர்ச்சுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இன்னைக்கு கேத்தலிக் சர்ச்சில் இருக்கிறவங்க அப்படி போயிட்டு நான் தேர்ந்தெடுத்துட்டேன், இப்படி பண்ணிட்டேன், மூப்பர்களை ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? அவங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. நீ இங்கே ரிஜிஸ்டர் பண்ணணும், இத்தனை வருஷம் நீ இங்கே படிக்கணும், நீ இதெல்லாம் பண்ணால் நான் உனக்கு சர்டிஃபிகேட் தருவேன். ஏன்? கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு வாங்க.
கல்யாணம் பண்ணால் அந்த பொசிஷனில் இருக்க முடியாதுன்னு. ஆனால் பைபிள் என்ன சொல்லும், ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்கணும், தகுதியே அதுதான். ஆனால் கேத்தலிக்ஸ் என்ன சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது, கல்யாணம் பண்ணக்கூடாது சொல்லிவிட்டு நாங்கள் தான் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும், இது எங்கள் மூலமாக தான் வந்தது, ஆண்டவர் கேத்தலிக்ஸ் மூலமாக தான் எல்லாம் பண்ணார், கேத்தலிக்ஸுக்கு மட்டும்தான் அது அதிகாரம் இருக்குன்னா அது நாங்கள் எப்படிங்க பாஸ் நம்புறது சொல்லுங்கள், எப்படி நம்புறது? நான் மறுபடியும் சொன்னேன், இது கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட முதல் இல்லையா? அப்ப அந்த கிரேக்க மொழியில மூப்பர் என்கிற வார்த்தைக்கு பிரெஸ்பித்தெரோஸ் என்று சொல்வார்கள். பிரெஸ்பித்தெரோஸ் என்கிற அந்த கிரேக்க வார்த்தையினுடைய ஆங்கில வார்த்தை பிரீஸ்ட். ஓகே, சரி. அதனால அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன, இந்த பிரீஸ்ட் பெந்தகோஸ்தையில் பிரீஸ்ட் இல்லையா, இல்லை ஆங்கிலிக்கன் சர்ச்லையோ, இல்லை சிஎஸ்ஐலையோ, இல்லை அதுலலாம் பிரீஸ்ட் இல்லையா? எல்லாத்துலேயுமே தான் பிரீஸ்ட் இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு ப்ரூஃபா? அப்ப ஆயர், மூப்பர், தியாக்கோன்கள். நம்ம கேத்தலிக் சர்ச்ல 3 படிகள், டீக்கன்ஸ், தொண்டர்கள். அது 1 தீமோத்தேயு 3ஆவது அதிகாரத்தில் இருக்கு உங்களுக்கு. ஓகே. அப்பவே தொடக்க காலத்திலேயே திருச்சபை எப்படி எங்க இருக்கு? ஆயர்கள் ஒரு ஸ்ட்ரக்சர்டா எங்க இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்குனது யாரு? அப்போஸ்தலர்களால நியமிக்கப்பட்ட ஸ்ட்ரக்சர். ஓகே. சோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு கேத்தலிக் சர்ச் தானா? இந்த ஸ்ட்ரக்சருக்கு நீங்க எப்படி கேத்தலிக் சர்ச்னு பேர் வைப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். கரெக்டா? எஸ், கண்டிப்பா. திருத்துதர் பணி 9:31. யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளிலெல்லாம் திருச்சபை வளர்ச்சி உற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியானவரின் துளையால் பெருகி வந்தது. இப்ப அதே கிரேக்க மொழியில நீங்க போய் கூகுள்ல போய் போட்டு பார்க்கலாம். போட்டு பாத்தீங்கன்னா யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளில் எல்லாம் திருச்சபைன்னு இருக்குல்ல, அதை மட்டும் நீங்க அண்டர்லைன் பண்ணி கிரேக்கத்துல போட்டு பாருங்க. அதுல என்ன வரும்னா காத் ஓலேஸ் எக்லேசியான்னு வரும். சரி, கேத்தோலேஸ் எக்லேசியான்னு வந்ததுனால கேத்தலிக் சர்ச் அப்படின்றதுனால நீங்கள் தான் கரெக்டுன்னு சொல்லுவீங்களா? சரி, எனக்கு இதில் ஒன்று, முஸ்லீம்ஸ் இஸ்லாமியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ராஃபெட் முகமதுன்ற பேர் பைபிளில் இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு வசனத்தில் மஹ்மூட், நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நான் ஏதோ ஒன்று சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாத்தியா அந்த வார்த்தை வந்துருச்சு பைபிள்லேயே இருக்குது, எங்கள் ப்ராஃபெட் தான் பயங்கரமான ப்ராஃபெட்டு, பைபிளில் இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே அதையும் ஒத்துக்கலாமா? இல்லைனா கிறிஸ்துவன் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்னு ஒரு வசனம் இருக்குது, அதை பிடிச்சிக்கிட்டு ஒரு பெரிய டினாமினேஷனே இருக்குது, அவங்க பேரே கிறிஸ்துவன் சபையார், பேர்லாம் வைக்கக்கூடாது, பைபிளில் எப்போவுமே பேர் வச்சல, கிறிஸ்துவன் சபையார்னு இருக்கணும், அவ்வளோதான், சென்னையில் உள்ள கிறிஸ்துவன் சபையார் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தெரியுறாங்க ஒரு பெரிய கூட்டம். உடனே அதுதான் கரெக்டு, அவங்க தான் பைபிள் படி கரெக்டுன்னு சொல்லிடலாமா? பாடி ஆஃப் கிரைஸ்ட்னு இருக்குது, அதனால சரீரமாகிய சபைன்னு தான் பேர் வைக்கணும்னு இன்னொரு கூட்டம் சுற்றுது, அதுதான் கரெக்டான சர்ச்சுன்னு சொல்லிடலாமா? இதெல்லாம் ஒரு சரிதான். அப்போ இன்னும் எத்தனை பேர் வந்து கொண்டாடுவாங்கன்னு தெரியலையே. இந்த கேத்தலிக் சர்ச் தான் அந்த காலத்துல முதல்ல இருந்தது, கேத்தலிக் சர்ச் தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் நான் கொடுக்குறேன். இப்போ வரைக்கும் கொடுக்கல, இனியும் கொடுப்பாரான்னு தெரியல, வாய்ப்பு இல்லை. அந்தியோக்கியா என்கிற நகரில் தான் முதலாக இயேசுவை பின்பற்றியவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். கரெக்டுங்களா? பைபிள்ல இருக்கா? எஸ். அப்ப அந்த அந்தியோக்கியாவில் நியமிக்கப்பட்ட கண்காணிப்பாளருடைய பேர் தான், கண்காணிப்பாளர்னா யாரு? பிஷப்போட பேர் தான் இக்னேஷியஸ். யார் இந்த இக்னாசியார் பாத்தீங்கன்னா, இயேசுவனுடைய அன்பு சீடர், யோவானுடைய முதல் சீடர். அவர் ஒரு கடிதம் எழுதுறார். இந்த கடிதம் அவைலபிளா இருக்கு, ஆன்லைன்ல நீங்க போய் செக். நம்ம எல்லாமே தரவுகளோடையும் இறைவார்த்தையின் அடிப்படையில, தரவுகளோடையும் இறைவார்த்தையினுடைய அடிப்படைன்னு நீங்க அந்த லாஸ்ட் பிட்டு ஆட் பண்ணீங்களா, அங்கதான் சிக்கல். கூகுளில் போய் நான் தேடி அதில் இருக்கிற ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து பேசணுன்னா எல்லாருமே தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க, டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் சொல்கிறேன், இஸ்லாமியர்கள் கூட கூகுளிலேருந்து எத்தனையோ இது கொடுத்து பைபிள் கரப்டட்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதை போய் நான் டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது உட்காந்து, எனக்கு வேலை வெட்டி நிறைய இருக்குது. ஏன்னா என் கையில் பைபிள் இருக்குது. இப்போ நீங்களுமே பைபிள் கரெக்டு, இறை வார்த்தை கரெக்டுன்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ நான் இறை வார்த்தையிலேருந்து தான் கம்பேர் பண்ண முடியும். நீங்கள் சொல்கிற அவுட் சைடு பைபிள் சோர்ஸஸை நான் பார்க்க முடியாது. பார்க்கலாம் எப்போனா, நான் இறை வார்த்தைக்கு பர்ஃபெக்டாக நான் நடந்துக்கிறேன், எக்ஸ்ட்ராவும் ஒரு 4 செய்கிறேன், அந்த எக்ஸ்ட்ரா 4க்கு நான் வந்து வெளியிலேருந்து ப்ரூஃப் சொல்கிறேன்னா ஓகே. இந்த இறை வார்த்தையிலே எல்லாமே கோட்டையாயிடுச்சுல. ஏன்னா இறை வார்த்தையில் போப்பு இந்த சிஸ்டம் கிடையாது. முதலாவது அப்போஸ்தலர்களையும் பின்பு அதை நம்ம எடுத்து படிச்சிருவோம். 1 கொரிந்தியர் 12:28. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் 2வது தீர்க்கதரிசிகளையும் 3வது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார்.
எல்லாரும் அப்போஸ்தலர்களா, எல்லாரும் தீர்க்கதரிசிகளா, எல்லாரும் போதகர்களா, எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா அப்படின்னு கேள்வி கேட்குறார். அப்போ முதலாவது யார்? அப்போஸ்தலரையும். இப்போது கேத்தலிக் சர்ச்சில் ஃபஸ்ட்டு வந்து அப்போஸ்தலரா இல்லை போப்பா? இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும். தீர்க்கதரிசிகள்னு கேத்தலிக் சர்ச்சிலலாம் இருப்பாங்களா? மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும் பின்மொழி போயிட்டுருக்கு. ப்ளீஸ் சொல்லுங்கள். இந்த ஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் அது வந்து திரு விவிலியத்தின் அடிப்படையில் ஆண்டவருடைய சபை. அப்படி இல்லைன்னா இல்லை. ஆண்டவருடைய ஸ்ட்ரக்சர் இங்கே ரொம்ப தெளிவாக இருக்குது. எபேசியர் 4:11. எதுக்காக என்ன ஸ்ட்ரக்சர் ரெண்டுமே இருக்குது. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். ஆண்டவரோட அறிவில் வளரணும், வளர்ந்து பூரண புருஷர் ஆகணும். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு, சபையில் இருக்கிற எல்லாரும் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். இதுதான் காரணம். சுவிசேஷம் பண்ணும், கிறிஸ்துவின் அறிவில் வளரணும், பக்தி விருத்தி அடையணும். அதுக்காக என்ன பண்ணியிருக்காரு? அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். இதான் ஸ்ட்ரக்சர். போப் ஸ்ட்ரக்சர் இங்கே இல்லை, எலெக்ஷன் ஸ்ட்ரக்சர் இங்கே இல்லை. ஸோ நான் இதை கம்பேர் பண்ணேன்னா பேசிக்காகவே தெரிஞ்சிடும், ஓகே இவங்க ஏதோ பொய் தான் சொல்கிறாங்க. ஏன்னா பைபிளில் இல்லை, பைபிளில் நேர் மாறாக இருக்குது. அந்த கடிதம் யாருக்கு எழுதுறாருன்னா ஸ்மிர்னா என்கிற ஒரு நகரத்தில் இருக்கிற மக்களுக்கு எழுதுறார். ஸ்மிர்னா, லெட்டர் டு த பீப்புள் ஆஃப் ஸ்மிர்னா, இல்லையா? நீங்க போய் கூகுளில் போட்டு பாருங்க. அந்த கூகுள் அவர் என்ன எழுதுறாருன்னா, நற்கருணையை மையமாக கொண்டு, திருப்பலியில நம்ம நற்கருணை, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம், நற்கருணையை மையமாக கொண்டு ஆயரின் தலைமையிலே எங்கே கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடுகிறார்களோ அங்கே கத்தோலிக்க திருச்சபை இருக்கிறது. ஓகே, அப்போ இன்னைக்கு நான் வந்து நற்கருணையை மையமாக கொண்டு கிறிஸ்தவர்கள் கூடி வந்தால் அங்கேயும் கத்தோலிக்க திருச்சபை இருக்கும், இதுதான் கத்தோலிக்க திருச்சபை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? மாட்டீங்க. ஏன்னா இதுக்குள்ளே நீ ரெஜிஸ்டர் ஆகலை, நான் சொல்கிறது தான் சட்டம், ஏன் சட்டத்தெல்லாம் நீ பார்க்கல அப்படின்னு சொல்ல. ஆனால் நீங்கள் சொல்கிற எக்ஸ்டர்னல் சோர்ஸ் கூட உங்களை சப்போர்ட் பண்ணி சொல்லலை. நீங்கள் சொல்கிற எக்ஸ்டர்னல் சோர்ஸ் வந்து போப்பு கீழே இந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள்லாம் வரணும் அப்படின்னு இருந்ததுன்னா நாங்கள் ஒத்துக்கலாம். ஓகே, ஆமாம் இப்போ போப் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது, பைபிளில் இல்லைனாலும் இக்னேசியஸ் அதை சொல்லிட்டாருன்னு சொல்லலாம். எவ்வளோ காமனாக சொல்லியிருக்காரு. நற்கருணையின் அடிப்படையில் கிறிஸ்தவர்கள் எங்கே கூடினாலும் அது ஒரு சபைன்னு சொல்லியிருக்காரு, ரைட்டா? ஆனால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. போப் ஸ்ட்ரக்சர் கீழே இப்படி இன்னார் இப்படி வந்து ஆர்டைன் பண்ணியிருக்கணும், மேரேஜ் இல்லாமல் இருக்கணும்னு அவங்க சட்டம் போட்டால் அதையும் ஏற்கணும், எல்லா சட்டங்களையும் ஃபாலோ பண்ணி இப்படி வந்தாதான்னு சொல்லுவீங்க. 1ஆம் நூற்றாண்டு கடிதம். எந்த நூற்றாண்டு? ஃபர்ஸ்ட் செஞ்சுரி. சரி, ஃபர்ஸ்ட் செஞ்சுரி. அதனால நாங்கள் என்ன கேட்குறோம்னா, 1ஆம் நூற்றாண்டு கடிதத்திலேயே இந்த திருச்சபை என்ன திருச்சபைன்னு சொல்றாங்க? கத்தோலிக்க திருச்சபைன்னு சொல்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்ட திருச்சபை என்ன திருச்சபை? கத்தோலிக்க திருச்சபை. அவ்வளவுதாங்க. இந்த ஹென்ஸ் ப்ரூவ்டை வச்சு நிறைய ஜோக்ஸ் இருக்குது தெரியுமா? இது ஈக்குவல் டு இதுன்னு ப்ரூவ் பண்ணணுன்னா ஏதாவது ஒன்று ஆல்ட்ரு பண்ணால் இதான் இது அப்படின்னு ப்ரூவ். அதில் நான் இது வரைக்கும் பார்த்ததுல மிகப்பெரிய இது ஜோக் இதுதான். Catholic Church is the church established by Jesus Christ. இயேசு கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்டது கத்தோலிக்க திருச்சபை. அந்த கத்தோலிக்க திருச்சபை யார் வழி நடத்துறாங்க பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் யாரை நியமித்தார்களோ, யார் அப்போஸ்தலரா நியமிக்கப்பட்டார்கள், அவர்கள் யாரை நியமித்தார்களோ, இப்படி வழி வழியாக வர்றதுனாலதான் நம்ம சர்ச்சோட பேரு, கத்தோலிக்க திருச்சபையினுடைய பேரே வந்து ஒரே தூய கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபை அப்படின்னு சொல்றோம். பேர் வச்சதுனால, அந்த பேர் பைபிளில் இருக்குன்னு சொன்னதுனால நாங்கள் தான் பாஸ். என்ன பாஸ் இது? எனக்கு ஒன்றுமே புரியல, முடியல என்னால். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய சிஸ்டம் என்ன இருக்கோ அந்த சிஸ்டம் பைபிளில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அதுதான் நியாயம். அப்படி பண்ணி நீங்கள் சொல்லலாம், பார்த்தீங்களா பைபிளில் கல்யாணம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது, கல்யாணம் ஆகாதவங்க தான் மூப்பர்களாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது, பார்த்தீங்களா, அதை தான் நாங்கள் வச்சுருக்கோம். அப்படி வரணும் நீங்கள். மாறாக ஒரு பேர் அங்கே இருக்குது பார்த்துட்டியான்னு ப்ரூவ் பண்ணிட்டு அதனால் கேத்தலிக்ஸ் தான், அதனால்
இதில் கல்யாணம் ஒரே மனைவியோட புருஷனாக இருக்கணும்னு போட்டிருந்தாலும் அதை விட்டுரு, நான் சொல்கிறது தான் நீ எடுத்துக்கணும், ஏன்னா சர்ச்சு தான் விளக்கம் கொடுக்கணும்னு சொன்னால் அது எப்படின்னு தெரில. சரி, நிறைய தொடர்ச்சியாக வீடியோஸ் இவங்களுக்கு பதில் சொல்லணும்னு நான் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு போடுறேன்.